ட்ரைனிங் அகாடமி பிசி அல்டிமேட் உடைய சீசன் நம்பர் 2 வந்துட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சோசியலுக்கு நம்ம எப்படி வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸா நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி அந்த ஒரு டாபிக் படிக்கும் போது அந்த 20 கொஸ்டினை பார்க்கும்போது இந்த ஹோல் கான்செப்ட், ஓகே, அந்த ஹோல் யூனிட்டையும் அந்த ஹோல் டாபிக்கையும் நம்ம கவர் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 20 கேள்வி இருக்குது. 20 கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய தகவல்கள் சொல்றோம். அந்த தகவல்கள் இருந்து நான் வீடியோவுடைய லாஸ்ட், ஓகே, கடைசியில நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா? அந்த 5 கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன பண்ணா ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணணும், எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். அப்ப அந்த 5 கொஸ்டின் நீங்க எப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த 5 வீடியோக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இது ஒரு முன்னெடுப்பாக எடுத்து ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் ஒரு யூனிட்டை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம கவர் பண்ணோம்னா பிசிக்குள்ள எக்ஸாமுக்குள்ள சிலபஸ் முடிக்க முடியாது. அதனால இன்னும் போக போக நம்ம என்ன பண்ணலாம், ஒரே வீடியோல 2 அல்லது 3 யூனிட் சேர்ந்து நம்ம கவர் பண்ணலாம். சரி, அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிசி அல்டிமேட் எபிசோடையும் நம்ம முடிச்ச அளவுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? சிலபஸையும் முடிச்ச திருப்தி நமக்கு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோடு ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துருது. அதனால தவறாம இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல சிவிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, குடிமையியல் பார்க்கலாம். அதுல அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்புங்கிற டாபிக் படிக்கலாம். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம், அதை பத்தி தான் ஒரு இது. சிந்துவெளி நாகரிகத்துடைய எல்லைகளை பொறுத்துக கொஸ்டின். எப்பவுமே நான் சொன்னேன், கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், பொறுத்துக கொஸ்டின் கேட்டாங்கனாலே உங்களுக்கு ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த தடவை எஸ்ஐ எக்ஸாம்லையும் பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் பாருங்க, பிசி படிக்கிற பசங்க தயவு செஞ்சு எஸ்ஐ எக்ஸாம் உடைய கொஸ்டினையும் பாருங்க. ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே போர்டு தான். ஓகேங்களா? அதாவது டிஎன்யூஎஸ்ல எடுக்கிறாங்க. அப்போ அந்த கொஸ்டினுடைய பேட்டர்ன், அந்த அமைப்பு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க சொல்றாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நான் இந்த தடவை கொஸ்டின் ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, பொறுத்துக கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ உனக்கு தெரிஞ்சத ஒரு விஷயத்தை நீ மேட்ச் பண்ணாலே போதும். நீ என்ன பண்ணிடலாம், 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஒரு ஆப்ஷன் அடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்ல அந்த ரூபாயை வச்சு கேள்வி கேட்டாங்க பாருங்க, அதான் இந்தியாவுக்கு ரூபாய் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், பொறுத்துக்க அடிச்சு போட்டு வந்துடலாம். அதே மாதிரி சயின்ஸ்லயும் ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகேங்களா? அப்போ பொறுத்துக்க கேட்டாங்கன்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகேங்களா? இப்ப சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள். ஓகே, ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம் என்னன்னு பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இந்தியா நாகரிகத்தோட இந்த பாயிண்ட், நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 to 1900 இது புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. 6th புக்ல இருக்கும். 6th புக், 9th புக், 11th புக்ல சிந்துவெளி நாகரிகம். நீங்க 6th 9th படிச்சுக்கோங்க. 3300 to 1900 பொது ஆண்டுக்கு முன்பு. சரிங்களா? என்னது பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த 2 இவ்வளவு டு இவ்வளவு வருஷம். இது ஏன் சார் வருஷம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டினே வருது, வருஷத்தை வச்சு வரும். ஆனால் இந்த வருஷம் படிச்சுக்கணும். அடுத்து வேற என்ன சந்தேகம் இல்லை, இது ஒரு நகர நாகரிகம் சொல்லிட்டேன். இந்தியா தொடங்கப்பட்ட முதல் நாகரிகம். அடுத்து இதோடைய எல்லை பரவல் மொத்தம் 3 நாடுகள்ல பரவியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு 3 நாடுகள் இதோட எல்லைகள் மொத்த பரப்புல பரவியுள்ளது. இதுக்கு பெயர் காரணமே என்ன, சிந்து அப்படின்றதுனால இது சிந்து நதிக்கரையோரம் தான் அதிகமான இடங்கள் இருக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எல்லைகளை பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லைகளை பார்க்கும்போது கொஸ்டின் வச்சே பார்க்கலாம். மொத்தம் இந்தியாவுடைய பரப்பளவுல எவ்வளவு தூரம் பரவி இருக்குது. ஓகே, இது இந்தியா, இது பாகிஸ்தான், இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான். மொத்தம் இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் பரவி இருக்கு. நான் கோடு போட்டு வைக்கிற பாருங்க, இவ்வளோ தூரம் பரவி இருக்குது தான் நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம். எங்க இருந்து எங்க வரைக்கும் அதுதான் எங்க எல்லை. அப்ப எல்லையும் பார்க்கும்போது தெற்கு எல்லை எங்க இருக்கணும், மகாராஷ்டிராவில் இருக்கணும். அது நல்லா கவனிச்சுக்கோங்க. தெற்கு எல்லை, தெற்கு இதுதான். நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேங்களா? கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. ஓகேங்களா? இதோட எல்லை பார்க்கும்போது தெற்கு எல்லையாக, ஓகேங்களா, சவுத் யார் வச்சுக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஈஸ்ட் கிழக்கு எல்லையாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மேற்கு எல்லையாக பாகிஸ்தானுடைய பார்டர் கிட்டத்தட்ட ஈரான் பகுதியோட இருக்குது. வடக்கு எல்லையாக ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப நான் எந்த மாநிலத்திற்கு சொல்லிட்டு அடுத்து ஊர் பேர் பார்க்க போறோம். அதுதான் இங்க மேட்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. மேற்கு பகுதியில சுட்கோ ஜெண்டர், அதாவது இந்த பகுதியில் இருக்குது. அதாவது பாகிஸ்தான் ஈரானுடைய பார்டர் சுட்கோ ஜெண்டர் இருக்குது. என்ன ஒரு சுட்கோ ஜெண்டர். அடுத்து வடக்கு எல்லை ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போட்டலாம். வடக்கு எல்லை ஆப்கானிஸ்தான் ஷூர் டு ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷூர்
சூர்டுகை அப்படின்னா ஷார்டுகை சொல்றாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர். நமக்கு ஆலம்கீர்பூர் பூர்னு ஊர் வந்தாலே உத்தரப்பிரதேசம் கான்பூர். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஊர் வந்தாலே என்னது குர்காப்பூர், இந்த மாதிரி நிறைய பூர்கிற பேர் எங்க ஒரு உத்தரப்பிரதேசம் ஆலம்கீர்பூர். அடுத்து தெற்கு பகுதியில மகாராஷ்டிராவில தைமாபாத். ஓகேங்களா? அப்போ இந்த 4 ஊர் பேரை இப்படி நீங்க எழுதி வச்சுக்கணும் நோட்ஸ் எழுதும் போது. இப்படி போட்டு சிந்து நேரத்துடைய எல்லை அப்படி சொல்லிட்டு வடக்கு எல்லை சூர்டுகை, மேற்கு எல்லை சுட்கோ ஜெண்டர், தெற்கு எல்லை அப்படின்னு போட்டு தைமாபாத், கிழக்கு எல்லை அப்படி போட்டு ஆலம்கீர்பூர் அப்படின்னு போட்டு நவுன் போடுறோம். இதுதான் சிந்து நாகரிகம். இப்படி நீங்க டயக்ராமேட்டிக்கா நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது வாழ்க்கையில். ஓகேங்களா? ரைட், முடிஞ்சதா? அப்போ இதுல வந்து நமக்கு ஆன்சர் என்ன சார் அப்படி பட்டு எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்குது. அப்ப ஆன்சர் ஏ. ஓகேங்களா? 1 2 3 எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை. ஓகேங்களா? வெண்கல சிலை அதாவது நம்ம அல்டிமேட் கொஸ்டினோடைய அல்டிமேட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? வெறும் அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஆன்சரை பார்த்துட்டு அது நோட்ஸ் எழுதி வச்சுன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் அமைஞ்சிருக்கும். அதை வச்சு வேற எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. என்ன சொல்ற பாருங்க. நடனமாடும் பெண், சிந்து நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட நடனமாடும் பெண்ணின் சிலை உலோகம் என்ன கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? கேள்வி ஆப்ஷன் இருக்கும். இரும்பு உலோகமா, செம்பு உலோகமா, வெண்கல உலோகமா, ஈய உலோகமா கேள்வி கேட்கலாம். ஓகே, நமக்கு என்னது இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கு பாருங்க, வெண்கல உலோகம். அப்போ வெறுமனையா சும்மா பாக்குறத விட்டு அந்த கொஸ்டினை அனுபவிச்சு படிங்க. ஓகேங்களா? அப்ப அதுல இருந்து வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் யோசிங்க. அப்ப வெண்கல சிலை. ஓகே, கேட்கறாங்களா? முடிஞ்சு போச்சு. அடுத்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டு கேட்கறாங்க. ஓகே, இந்த மொஹஞ்சதாரோ இந்த ஊரை மறக்கவே கூடாதுப்பா. மொத்தம் சிந்துவெளி நாகரிகத்துல முக்கியமான பெரிய நகரங்கள் மொத்தம் 6 இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்துல மொத்தம் முக்கியமான பெரிய நகரங்கள் மொத்தம் 6 இருக்கும். சிறிநகரம் எக்கச்சக்கமா இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் சிந்துவெளி நாகரிகம் பரப்பளவு எவ்வளவு தூரம் பரப்பளவு பரவி இருந்ததுன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? 6 நகரம். இதுல இந்த 6 நகரத்துல முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்பாங்க, ஹரப்பா. ஓகேங்களா? முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? ஹரப்பா. அந்த இருக்கு பாருங்க, ஹரப்பா நகரம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலதான் சிந்துவெளி நாகரிகத்துடைய மற்றொரு பெயர் என்னன்னு கேட்பாங்க, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சா? எத்தனை பாயிண்ட் சொல்லிட்டு பாருங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தில கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்களிலேயே மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. இது சார் மிகப்பெரிய நகரம், நம்ம ஆன்சர் தான் இது, மொஹஞ்சதாரோ தான் மிகப்பெரிய நகரம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் அளவு மிகப்பெரிய நகரம் இதுதான் மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோவை தோண்டி பார்க்கும்போது தான் நிறைய ஆதாரம் கிடைச்சது. ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட். என்னதான் ஹரப்பா இருந்தாலும் மொஹஞ்சதாரோ நிறைய ஆதாரம் கிடைச்சது. என்ன சார் ஆதாரம் கிடைச்சது? 1, பூசாரி அரசனுடைய சிலை கிடைச்சது. சுண்ணாம்புனால செய்யப்பட்ட பூசாரி அரசனுடைய சிலை கிடைச்சது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஹிந்து மதமா என்ன மதங்கிறது தெரியாது, கடவுள் நம்பிக்கை இருக்குது. பூசாரி அரசன் சிலை கிடைச்சது. இன்னொரு சிலை என்ன கிடைச்சது? நடன மங்கை. அதுதான் இங்க சொல்றாங்க, நடனமாடும் பெண், நடன மங்கை. ஒரு சில இடங்கள்ல நடன மாது பெண் அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. எனவே நம்ம மங்கைன்னு படிச்சுக்கலாம். நடன மங்கை பெண்ணுடைய சிலை வந்து எங்க கிடைச்சது? அதுவும் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ பொறுத்தவரைக்கும் 3 முக்கியமான விஷயம். ஓகேடா? 1, இது மிகப்பெரிய நகரம், வெண்கல சிலை அதான் பெண்ணுடைய சிலை, அடுத்து பூசாரி அரசனுடைய சிலை. அது பாதி உடஞ்சிருக்கும். இந்த சிலையை தான் நீங்க கூகுள்ல இமேஜ் பாருங்க, ஒரு ஸ்கூல் புக்ல இமேஜ் இருக்கும். ஓகே, இமேஜ் பாத்தீங்கன்னா மறக்காது. ரைட், முடிஞ்சதா? அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் மீதி சொன்ன எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 கொஸ்டின் இருக்குது, மறந்துடாதீங்க. அடுத்து 3வது, ஆரம்ப கால ஹரப்பா மக்கள் பின்வரும் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? அத கவனிங்க. சும்மா அப்படியே பாதி கொஸ்டினை பார்த்தோன்னா ஹரப்பா மக்கள் எந்த உலகத்தை பயன்படுத்தினாங்க? செம்புங்க இருக்கு, தாமிரம் இருக்கு, டக்குன்னு போட்டு வந்துடக்கூடாது. தப்பு. ஆக பண்ற தப்பே இதுதான். இந்த வார்த்தை கடைசிக்கு வார்த்தையை கொஸ்டினை ஃபுல்லா வாசி கடைசிக்கு வார்த்தையை படிக்கணும். பயன்படுத்த எந்த உலகத்தை பயன்படுத்தலாம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப தாமிரம் பயன்படுத்துறாங்களா? கண்டிப்பா பயன்படுத்துறாங்க. ஏகப்பட்ட உலோகங்கள் தாமிரத்தால் செய்யப்பட்டதுதான். ஓகேங்களா? பொருட்கள் எல்லாமே நம்ம வெங்கல சிலை கூட பாருங்க, தாமிரத்தோட மிக்சிங் தான் வெங்கலமே. சரிங்களா? அடுத்து வெங்கலம் சிலை, நம்ம இப்பதான் சிலை கிடைச்சது. அடுத்து வெள்ளி பயன்படுத்தினாங்க, வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அணிந்தார்கள், தங்கமான ஆபரணங்கள் அணிந்தார்கள். அப்போ தாமிரம், வெங்கலம், வெள்ளி எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு இரும்புங்கிற ஒரு உலோகம் மட்டும் தெரியவே தெரியாது. கடைசி முடிகிற வரைக்கும் தெரியாது. ஓகேங்களா? அவங்க சிந்துவெளி மக்கள் அறியப்படாத உலோகம் இரும்பு. சரிங்களா? அறியப்படாத விலங்குன்னு கேட்பாங்க. என்ன விலங்கு சார் நமக்கு தெரியாது அப்படின்னா குதிரை. ஓகே, குதிரைங்கிற விலங்கு அவங்களுக்கு தெரியாது. இந்த 2 விஷயம் அவங்க அறியப்படாத விஷயம்.
சரி சார், அப்ப இரும்பு எப்ப சார் இந்தியா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய நாகரிகம் தான் வேத கால நாகரிகம் சொல்லுவாங்க. அந்த வேத காலத்துல தான் இரும்புங்கிற ஒரு உலோகத்தை பூமிக்கு இருந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ முதலா மனுஷன் கண்டுபிடிச்ச உலோகம் எது சார்? வெங்கலமா, வெள்ளியா, தங்கமா, தாமிரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாக இந்தியாவில் மனிதன் கண்டுபிடித்த உலோகம் என்ன? செம்பு. அதுதான் தாமிரம். ஓகேங்களா? செம்பு தான் மனிதன் முதலாக கண்டுபிடித்த ஒரு உலோகம். சரிங்களா? முடிஞ்சு போச்சா? இப்ப இரும்புகிற உலோகம் நமக்கு ஹரப்பா மக்களுக்கு தெரியாது. தங்கம் தெரியும்பா, தங்கத்திலான ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ASI தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன சார்? இந்திய தொல்லியல் துறை. இந்த எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகபட்ச வேலூர் வாசி மக்களாக இருந்தா, நான் கூட ஆக்சுவலா வேலூருக்கு வந்து அப்ப அப்படியே சும்மா பஸ்ல தான் போகும்போது ஜன்னோரமா இருந்து அப்படியே வேடிக்கை, அதாவது ஜன்னோரமா இருந்து நம்ம அப்படியே வேடிக்கை பார்க்கறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து வேலூர் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது ஓல்டு பஸ் கிராஸ் பண்ணி போகும்போது ஓல்டு பஸ் ஆப்போசிட் வேலூருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே கோட்டை இருக்குது. ஓகே, கோட்டை இருக்குது. அப்ப அந்த கோட்டை யாருடைய கண்ட்ரோல்ல சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து மாங்கு முட்டி முட்டி மனப்பாடம் பண்றதோட அந்த கோட்டையுடைய அந்த வேலி, ஓகே, வேலி சுவர் வேலி இருக்கும். ஓகே, இரும்பா செய்யப்பட்ட வேலி இருக்கும், சுவர் கிடையாது, இரும்பா செய்யப்பட்ட வேலி. அந்த வேலியில நடுவுல இப்படி கம்பிகளா இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு 10 கம்பிகள் இருக்க நடுவுல இப்படி ஒரு இணைப்பு போட்டு அதை எப்படி எழுதிருப்பாங்க? எழுதிருப்பாங்க ASI எப்படி எழுதிருப்பாங்க? ஓகேங்களா? படிச்சவங்களுக்கு இது புரியும். இது என்ன சார் ASI அப்படின்னு சொல்லிட்டு ASI இதுதான். ஓகேங்களா? அப்ப இந்திய தொல்லியல் துறை. அப்போ நம்முடைய கோட்டை யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? இந்திய தொல்லியல் துறை கண்ட்ரோல் இருக்கு. அவ்வளவு. அப்போ அதை பார்த்தோம் ஞாபகம் வரும். இந்திய தொல்லியல் துறை எந்த வருடம் உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்குனா, அதோடைய முதல் சர்வேயர் யாரு, இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் புக் பேக். ஓகேங்களா? 1861 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோடைய முதல் இதை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க? அலெக்சாண்டர் கன்னிகம். ஓகேங்களா? அவர் தான் இதை வந்து ASI உருவாக்கியவர். ஓகேங்களா? ரைட். அடுத்து மெசொப்பொட்டேமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையிலான வர்த்தகம் பாருங்க. அதாவது ஹரப்பாங்கிறது சிந்துவெளி நாகரிகம், மெசொப்பொட்டேமியாங்கிறது வந்து சிந்துவெளி நாகரிகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஈரான் பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய நாகரிகம். ஓகேங்களா? உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் மொத்தம் 4. ஓகேங்களா? மெசொப்பொட்டேமியா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இதுலயும் இந்த 4 ரொம்ப பழசு, அரித பழசு. என்ன கேட்டாங்கன்னா இந்த மெசொப்பொட்டேமியா நாகரிகம் தான் ஈரான் ஈராக் பகுதியில் இருக்கும். அதுதான் மிக உலகத்திலே மிக பழமையான நாகரிகம். அப்போ அதுக்கும் நம்ம நாகரிகமான சிந்துவெளி நாகரிகத்திற்கும் என்ன இருக்குது? வணிக தொடர்பு இருந்திருக்கு. அதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு ஆதாரம் தான் நம்மளுடைய கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கல்வெட்டு? கியூனிஃபார்ம் கல்வெட்டு. என்ன சார், அப்போ அந்த காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்துதான் இருந்திருக்குதா? என்ன மொழியை சார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அப்படிதான் கிடையாது. இந்த கல்வெட்டு பேருக்கு தான் கல்வெட்டு. இதுல எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க, படங்கள் மூலமாக. ஓகேங்களா? அப்படி இப்படி கிறுக்கி இப்படி ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க, இங்க வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்றாங்க. எழுத்து முறை கிடையாது. எழுத்து முறை பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே, நான் அப்ப சொல்றேன். சரி சார், வேற என்னமா ஆதாரம் இருக்கா சார் 2 பேருக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கிறதுக்கு? வேற என்ன சார் ஆதாரம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல வணிகம் செய்வதற்காக வணிகம் செய்யும்போது பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க. பண்டமாற்று முறையை தாண்டி அவங்க பயன்படுத்தியது முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணய மாதிரி வச்சிருப்பாங்க. சுட்ட சுண்ணாம்புல செய்யப்பட்ட முத்திரைகள். அந்த முத்திரைகள் தான் வந்து பணமா பயன்படுத்திக்குவாங்க. அது ஒரு உலோகம் கிடையாதுப்பா, அது ஒரு சுண்ணாம்பு. சரிங்களா? அப்போ அதை வச்சு என்ன செய்யறாங்க? பணம் வாங்கிடுது. இந்த நம்ம ஊருடைய முத்திரை எங்க கிடைச்சிருக்கு? மெசொப்பொட்டேமியா கிடைச்சிருக்கு. மெசொப்பொட்டேமியாவுடைய முத்திரை நம்ம ஊர்ல கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருந்து அங்க போய் வணிகம் செஞ்சிருக்காங்க, அங்க இருந்து இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. இதான் மிகப்பெரிய ஆதாரம். இது அல்லாம வேற என்ன ஆதாரம்? யூனிஃபார்ம் கல்வெட்டு. அதுவும் இல்லாம வேற என்ன ஆதாரம்? லோத்தல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அதை கவனிச்சுக்கோங்கப்பா, முக்கியமான கொஸ்டின். லோத்தல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல என்ன சார் ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய கப்பல் கெட்டும் தளம், துறைமுகம் கிடைச்சிருக்கு. துறைமுகம் இருந்தாலே வெளிநாட்டுக்கு சிந்துவெளி மக்கள் போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவு, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ கல்வெட்டு யூனிஃபார்ம் கல்வெட்டு. அடுத்து, செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தானிய களஞ்சியம்ங்கிற வார்த்தை வந்தாலே ஊரை போட்டுறணும் ஹரியானா. ஹரியானால எங்க அப்படின்னு கேட்பாங்க. ராக்கி ஹரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஓகேங்களா? ராக்கி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்கு. அங்கதான் சிந்துவெளி நாகரிகத்திலே மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டது. தானிய களஞ்சியம் என்ன சார் அப்படின்னா அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி பெரிய பஞ்சம் ஏற்படும் பொழுது ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருப்பாங்க, குடோன் மாதிரி. ஓகேங்களா? அதுல சேமிச்சு வச்ச பொருட்கள் இருந்து தானியத்தை எடுத்து செலவழிச்சுக்கும். அதுதான் தானிய களஞ்சியம். பாருங்க, அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு அவங்க ஒரு நாகரீகமான மக்களா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. தானிய களஞ்சியம் ராக்கி ஹரி ஹரியானால. ஓகேங்களா? ரைட். அடுத்து
அடுத்து சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை. நம்ம கேட்ட கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்ப சொன்ன கொஸ்டின் திருப்பி கொஸ்டினா வந்திருக்கு. சிந்துவெளி மக்கள் எந்த ஒரு விலங்கை தெரியாது. ஓகே, அவங்க கண்டே அவனுக்கு அந்த ஒரு விஷயமே தெரியாது. கண்டிப்பா காளை மாடு தெரிஞ்சிருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, அங்க ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு. அந்த பொம்மையில காளை மாட்டுல வச்சுதான் உழுதுருக்காங்க. ஓகே, நம்ம ஊர்லயும் உழுவாங்கல்ல, அதே மாதிரி காளை மாட்டை வச்சு உழுத மாதிரி பொம்மை கிடைச்சிருக்கு. அடுத்து யானை தெரியுமான, யானையும் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா யானையில இருக்கக்கூடிய தந்தம் இருக்கு பாருங்க, தந்தம். அந்த தந்தத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஆவரணங்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து குதிரை தான் தெரியாத ஆன்சரு. செம்பரியாடு தெரியுமானா, செம்பரியாடு தெரியும். எப்படி சார் சொல்றீங்க? அவங்க குளிருக்காக அந்த உள், ஓகேங்களா, அந்த கம்பெனியை பயன்படுத்திருக்காங்க. செம்பரியாட்டுல இருந்து எடுக்கப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. அப்போ குதிரை ஒரு விலங்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரியாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து பாருங்க. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது. நல்ல கவனி, ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கிட்டா செஞ்சிடலாம். ஓகேங்களா. பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் ரெண்டுக்கு இடைப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் ரெண்டுக்கு இடைப்பட்டது. ஒன்னு இந்த சைடு, ஒன்னு இந்த சைடு. முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன சார் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்காலம் இருந்திருக்கும். எதுக்கு முன்னாடி? சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னாடி கற்காலம். அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனா புதிய கற்காலம் இருந்திருக்கும். என்ன கற்காலம்? புதிய கற்காலம் இருந்திருக்கும். அதே சிந்துவெளி காலத்துக்கு அப்புறம் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னோம்ல என்ன காலம்? இரும்பு காலம் நடந்திருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிந்துவெளி காலத்துக்கு அப்புறம் இரும்பு காலம், வேத காலம் நடைபெறும். இதுக்கு முன்னாடி புதிய கற்காலம் சொல்றாங்க. அப்போ ஆன்சரை பாருங்க. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது. நான் கற்காலம்ங்கிறது உங்களுக்கு முன்னாடி, அப்ப பழைய கற்காலம் வராது, புதிய கற்காலம் வராது, இடைக்கற்காலம் வராது, உலோக காலம். ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்துல முதலாக செம்புங்கிற ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால அது உலோக காலம். முடிஞ்சு போச்சா? மேபி ஆப்ஷன்ல இரும்பு காலம் வச்சிருந்தா மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா அதுக்கு உலோகம் தான் அப்படி யோசிக்கலாம். ஆனா அதை நீங்க பயப்படக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்த காலம் தான் இரும்பு காலம். ஓகே, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பேட்டர்ன்ல. அடுத்து சிவிஸ் என்ற வார்த்தை இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, அதாவது நாகரிகம்ங்கிற வார்த்தையோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா சிவிலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய சிவிஸ்ங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்த மாதிரி எப்பவுமே ஒரு சில கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. பாலிட்டி எடுக்கும்போது டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, ரிபப்ளிக் என்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேடா. ஜாகிரபி எடுக்கும்போது எனக்கு நினைவு இருந்தது மான்சூன் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு சில இடங்கள்ல புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட மட்டும் தான் கேட்பாங்க. வித்தியாசமான எங்கெங்கேயும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா. அதே மாதிரி சிவிஸ்ங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. மேக்சிமம் லத்தீன், கிரேக்கம் இந்த ரெண்டு தான் மாத்தி வரும். ஓகேங்களா. ஆனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சிவிஸ்ங்கிற ஒரு வார்த்தை. ஓகேங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா. உங்களுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 10 அப்படின்னா 15க்கு ஒரு கொஸ்டின், 10 அப்படின்னா 15ல ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா இருக்கும். ரொம்ப கஷ்டமா கேட்க வேண்டாம், கூற்று காரணம் கேட்பாங்க. இந்த தடவை எஸ்ஐல கூட கூற்று காரணம் வரல. ஓகேங்களா. ரெண்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு மீட் பண்ற மாதிரி தான் இருந்தது. சரிங்களா. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தது. அது பிசிலையும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் வரலாம். ஓகே, லைன் பை லைன் வரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறேன். ஆப்ஷனை பார்த்து போடுறது ஒரு மேட்டர் கிடையாது, எல்லாரும் போட்டுருவாங்க. இந்த மாதிரி படிக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட், யோசிக்க வேண்டியது. ஓகே, மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகள் இது கீழ்கண்ட எந்த கூற்று சரியானது? இங்க பாருங்கப்பா, இதை நல்லா படிச்சுக்கணும். ஒரு சில டைம் நீங்க புதுசா படிக்கிற பசங்க சரியானது படிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே சரியானதான் கேட்பாங்க. மைண்ட் செட் வந்துடும், தவறு. ஓகேங்களா. ஒரு சில டைம் தவறானது கூட கேட்பாங்க. சுதாரணமா என்ன செஞ்சுக்கணும், அதை வாசிக்கணும். ஓகே, நீங்க சரியானதான் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தங்க ஆபரணங்களை பற்றி அரிய விதை சொல்றாங்க. ஐயோ பெரிய தப்புப்பா. நான் சொன்னேன் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், ஓகேங்களா. வேற என்ன சொன்னேன், தாமிரம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், இரும்பு மட்டும்தான் தெரியாது. அப்ப தங்கம் அறிந்திருக்கார்கள், இங்க அறியப்படவில்லை சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா? தப்பு. சரிங்களா, அறிந்திருக்காங்க. அடுத்து வீடுகள் கெட்ட சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினார்கள். ஓகே, சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. எஸ், 100% உண்மை. அந்த காலத்துல சிந்துவெளி மக்கள் வீடுகள் கட்டுவதற்காக சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா, 100% உண்மை. அது தோண்டி பார்க்கும்போது செங்கற்கள் கிடைச்சிருக்குது. அடுத்து கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டது. ஐயோ மகா பாவம், அப்படி பேசவே கூடாது. ஓகேவா. கருவி என்ன தெரியும், அவனுக்கு இரும்பே தெரியாதுப்பா, மறந்துருக்க. இரும்புங்கிற வார்த்தையே அவனுக்கு அவங்க வாழ்க்கையில பயன்படுத்துறதே கிடையாது. அப்ப எப்படி அவனுக்கு அவங்க அதை கருவி செஞ்சிருப்பான்? சுத்த தப்பு, முடிஞ்சு போச்சு. அடுத்து பெருங்குளம். ஓகே, இது நான் சொல்றேன். ஓகேங்களா. பெருங்குளம்னா நம்ம இப்போ நம்ம ஊர்ல
தெப்பக்குளம் சொல்றோமா, கோயில் பக்கத்துல இருக்குமா, அதை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தா பெருங்குளம். எதுக்காக சார் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சமய நம்பிக்கை செய்வதற்காக, ஊர்ல இருந்து பொதுவான விஷயங்களை குளிப்பதற்காக. அதாவது எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்கன்னா, பெருங்குளம் பக்கத்திலேயே ஆண்களுக்கு தனியாக உடை மாற்றும் அறை, பெண்களுக்கு தனியாக உடை மாற்றும் அறை, 4 இடங்களும் 4 திசைகளையும் படிக்கட்டுகள். எந்த அளவுக்கு யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அந்த பெருங்குளத்துல இருந்து தண்ணி கசியக்கூடாது என்பதற்காக இயற்கையாகவே செய்யப்பட்ட தாரை வச்சு பூசியிருக்காங்க. தண்ணி கசியக்கூடாதுல, வேஸ்ட் ஆகக்கூடாதுல. எப்படி பாருங்க வாழ்ந்திருக்காங்க 5000 வருஷம் முன்னாடி. அப்போ பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளாக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இப்பதான் சொன்னேன். அப்போ இதுவும் ரைட். ஓகேங்களா? அப்போ எதான் சரியான இருக்கிறாங்க? 1வது தப்பு, 2வது சரி, 3வது தப்பு, 4வது சரி. அப்போ 2, 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. முடிஞ்சு போச்சா? அருமையான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு தடவை படிச்சுனா முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன இயர் வந்துட்டு பாருங்க. உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் மொத்தம் 4. அதுல அரித பழசு மெசபடோமியா. ஓகே, ரொம்ப பழசு மெசபடோமியா. அதோட இயர் கொடுத்துருக்காங்க. இதை தவறானு கேட்குறாங்க பாருங்க. சரியானது கேட்கிறப்பா சூதானமா இருக்கணும். தவறானது கேட்கிறாங்க. இப்ப மெசபடோமியா நாகரிகத்துடைய காலம் எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்பு தான்ப்பா. 3500 இருந்து 2000. எஸ், கரெக்ட். சிந்து நாகரிகம் நான் நடத்தும் போதே சொன்னேன், 3300 இருந்து 1900. எஸ், கரெக்ட். எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1800. இதுதான் தப்பு. சரிங்களா? சீன நாகரிகம் 1700 இருந்து 1122. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ தவறானது இதுதான் கேட்டிருக்காங்க. எகிப்து நாகரிகம் அதான் நைல் நதிக்கரையோரம் இருக்கும். சிந்து நாகரிகம் சிந்து நதிக்கரையோரம். ஓகேங்களா? சீன நாகரிகம் மஞ்சள் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவம். ஓகே, இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது சிந்து நாகரிகத்தோட தொடர்புடையது அல்லனாலும் கொஞ்சம் என்னன்னா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. 6th புக்ல அந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள். அதாவது சிந்து நாகரிகத்திலே எழுத்து எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க? இப்படி எழுதுறாங்க, இப்படி எழுதுறாங்க. ஓகேங்களா? இப்படி எழுதுறாங்க. இந்த மாதிரி படங்களா வச்சிருக்காங்க. நான் எழுத்து முறையை பத்தி பேசுறேன், அடுத்த கொஸ்டின்ல பேசுறேன். முதல் எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தவர் யாரு, எந்த இனத்தவர் அப்படிங்க? சுமேரியர்கள். ஓகே, சுமேரியர்கள் தான் பாத்தீங்கன்னா யாரு சார் சுமேரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் மெசபடோமியா அந்த நாகரிகத்துல சவுத், ஓகேங்களா, தெற்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் சுமேரியர்கள், பாபிலோனியர்கள். இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்கதான் அந்த இனத்துடைய மக்கள். ஓகேங்களா? சுமேரியர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த எழுத்து வடிவத்தை உருவாக்குனாங்க. அடுத்த கொஸ்டின் சொன்னது வந்துட்டு பாருங்க. ஹரப்பா என்ற மொழி, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கிறாங்க. என்று பொருள் என்ன, டேஸ் என்று பொருள் அப்படிங்கிறாங்க. ஹரப்பா, அந்த 2 வார்த்தை படிக்கணும்பா. இல்ல இந்த ஹரப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வதா சொன்ன மொஹஞ்சாந்தாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஹரப்பானா என்ன அர்த்தம் அப்படின்னா புதையுண்ட நகரம். அந்த நகரமே புதைஞ்சு போச்சு, புதையுண்ட நகரம். மொஹஞ்சாந்தாரோனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இடிகாடுகளின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம், மொஹஞ்சாந்தாரோனா இடிகாடுகளின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்கிறாங்க? ஹரப்பா சிந்தி மொழி. கொஸ்டின் பாருங்க, ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஹரப்பா புதையுண்ட நகரம் என்று எந்த மொழியில் கூறப்படுகிறது? சிந்தி மொழி. முடிஞ்சு போச்சா? புதையுண்ட நகரம். ஓகே, அப்ப மொஹஞ்சதாரோனா இடிகாடுகளின் மேடு. ஹரப்பா முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். மொஹஞ்சதாரோ மிகப்பெரிய நகரம். அடுக்கடுக்கா பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? மறந்துடக்கூடாது. அடுத்து சிந்துவெளி மக்கள் நாகரிகம் மிகப்பெரியது. சொன்ன பாயிண்ட் திருப்பி வந்துச்சு. அதான் நம்ம சொன்ன பாயிண்ட், பேசின பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீ ஏன்னு சொல்லிட்டே இருக்கலாம். என்னது? மொஹஞ்சதாரோ எவ்வளவு அளவு? 200 ஹெக்டேர். சரியா? சரி, மீதி இருக்க ஊர் பேர் பார்க்கலாமா? இந்த லோத்தல் ஊர் பேர் ரொம்ப முக்கியம். லோத்தல் எங்க இருக்குது? குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இது ஒரு துறைமுக நகரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? துறைமுக நகரம். இங்குதான் கப்பல் கட்டும் தளம் இருந்தது. ரொம்ப முக்கியமான லோத்தல். ஓகேங்களா? அடுத்து ஹரப்பா மக்களுக்கு வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது. வாழ்வாதாரம்னா அவங்க வாழ்வதற்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய நாகரிகமா இருந்தாலும் சோறு பொங்கி சாப்பிடணும். அப்ப சோறு பொங்கி சாப்பிடறதா இருந்தா என்ன செய்யணும்? விவசாயம் பண்ணிதான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்க என்னன்னா விவசாயங்கிறது அவங்களுடைய முதன்மை தொழிலாக இருந்தது அப்படின்னா 100% உண்மை. ஓகே, எல்லாருமே ஆற்றங்கரையோடு இருந்தாங்க. அதனால அவங்க விவசாயம் தான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் உங்க வாழ்வாதாரத்திற்கே வழி. விவசாயம், வேளாண்மை தான் வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது. கால்நடையும் மேய்த்தார்கள், மீனும் பிடித்தார்கள், மண்பாண்டமும் செய்தார்கள். ஆனா வாழ்வாதாரத்துக்கு சோத்துக்கு என்ன வழி? விவசாயம் தான் செஞ்சு ஆகும். முடிஞ்சு போச்சு வேளாண். அவ்வளவுதான். ஓகேவா? ஹரப்பா மக்கள். இதுல வேற என்ன சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா
இந்த வேளாண்மையில அவர்கள் சிந்துவெளி மக்கள் வேளாண்மை செய்யும் போது அது உங்களுடைய முதன்மை பயிர் என்ன கேட்பாங்க, புக்ல இருக்கு. ஓகேங்களா, முதன்மை பயிர் அதாவது ஃபர்ஸ்ட் மெயினா அவங்க என்ன விவசாயம் பண்றாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மெயினா என்ன விவசாயம் பண்றாங்க, நெல் பண்றாங்க. அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் மெயினா விவசாயம் பண்ணது கோதுமை. வேற என்ன சார் பண்ணாங்க, கோதுமை, நெல், பார்லி, திணை வகைகள், பருத்தி, இதெல்லாம் விவசாயம் பண்ணாங்க. ஒரே ஒரு பொருளை மட்டும் விவசாயம் பண்ணல, கரும்பு. அதை மட்டும் அவங்க விவசாயம் பண்ணல. அடுத்த கொஸ்டின் வரும். சரிங்களா, அடுத்து அது மாதிரி சிந்துவெளி மக்கள் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினார்கள். எழுதி வச்சுக்கோங்க, சிந்துவெளி மக்கள் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினார்கள். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமையாது. கொஸ்டின் பாரு, அதாவது உலக பெரிய நாகரிகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான நாகரிகம், 2000 வருஷமான நாகரிகம் எப்படி சார் அழிஞ்சு போயிருக்கும்? எப்படி இப்போ நாளைக்கு நம்ம ஊர் ஓகே வேலூர் மாவட்டம் எப்படி அழிஞ்சு போகலாம்? ஓகேவா, அழிஞ்சு போக கூடாது. இதுதான் கேட்கிறேன், எப்படி அழிஞ்சு போகலாம், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? நிலநடுக்கம் வரலாம், சுனாமி வருமா? வாய்ப்புகள் ரொம்ப தூரம் இருக்குது. மேபி அவ்வளோ பெரிய சுனாமி வரலாம். ஓகேங்களா, நிலநடுக்கம் வரலாம். ஓகேங்களா, பெரிய கொள்ளை நோய் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழிச்சிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அப்படி இல்லையா வேற என்ன வரலாம், வேற என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் வேலூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க மாவட்டத்துக்கு ஏதாவது சண்டை கிண்ட நடந்து அழிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் அழிந்ததற்கான வாய்ப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஆற்றங்கரையில் இருந்தா பெரிய வெள்ளம் வந்திருக்கலாம், மழையே பெய்யாம பஞ்சத்துல செத்து பெய்திருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் சொல்றாங்க. அது எது அமையாது அப்படின்னா சொன்ன பாருங்க, வானியல் மாற்றம் அமைஞ்சிருக்கும், கிளைமேட் சேஞ்ச் அமைஞ்சிருக்கும். படையெடுப்பு பக்கத்து நாட்டுல இருந்து படையெடுப்பு நிகழ்ந்திருக்கலாம், வெள்ளம் வந்திருக்கலாம், ஆனா நிலநடுக்கம் மட்டும் வந்திருக்காது. எப்படி சார் சொல்றீங்க, உங்க தாத்தா அங்க இருந்தாரா அப்படின்னு என்னை கேட்க கூடாது. ஓகேவா, எப்படி நான் சொல்றேன்னா, அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்திருந்தா இப்ப நம்ம தோண்டி பார்க்கும்போது பெரிய கட்டிடம் கிடைச்சிருக்காது, பெருங்குளம் கிடைச்சிருக்காது, ஏகப்பட்ட பில்டிங்ஸோட ஆதாரங்கள் தான் கிடைச்சிருக்குது. எப்படி கிடைச்சிருக்கு, நிலநடுக்கம் வராதவே தான் அப்படியே இருக்குது, இடிய கூட இல்லை, இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்குதுப்பா. ஓகேவா, ரைட். நம்ம கட்டின பில்டிங் தான் இப்பவே இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை பாருங்க, இதை பத்தி பேசணும். ஓகேங்களா, அந்த காலத்து மக்கள் சிந்துவெளி மக்கள் எப்படி சார் எழுதுனாங்க? சரி சார், நம்ம இப்ப எப்படி சார் எழுதுறோம்? இதுதான் நோட்டு. எப்படி எழுத ஆரம்பிப்போம்? இங்க இருந்து எழுத ஆரம்பிப்போம். ஓகே, இங்க இருந்து எழுதி ஓகேங்களா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் எழுதுறோம். ஓகேங்களா, கண்ணே ஆறு உயிரே அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் எழுதுறோம். எப்படி எழுதுறோம்? அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல முடிக்கிறோம். திருப்பி எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், திருப்பி இடது பக்கத்து வலது பக்கம். ஆனா சிந்துவெளி மக்கள் எப்படி தெரியுமா எழுதுனாங்க? அவங்க மொழியில அன்பே ஆறு உயிரே, நமக்கு தெரியாத அந்த மொழி. ஓகேங்களா, அவங்க ஆரம்பிக்கிறதே கல்வெட்டா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறமாகவும், பின்பு இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாகவும், பின்பு வலதுபுறத்தில் இருந்து எப்போ எப்படி எழுதுறாங்க? இந்த ஜிக்ஸாக்கா எழுதுறாங்க, இப்படி எழுதுறாங்க. ஓகேவா, அப்போ கொஸ்டின் என்ன பாருங்க, ஆன்சரு வலதிலிருந்து இடதுபுறமாகவும் மற்றும் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக எழுதுறாங்க. சூப்பர் கொஸ்டின், கண்டிப்பா வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி. சிந்துவெளி மக்கள் எப்படி தான் எழுதுறாங்க? அவங்க எழுத்து முறை என்ன இருக்கா, நம்ம ஏதாவது டிஃபினிஷனா எழுதியிருக்காங்களா, அவங்க எழுத்து என்ன மொழியில் இருக்குதா அப்படின்னா, அவங்க எழுத்து தான் நமக்கு இன்ன வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, அது என்ன ஒரு இளவும் புரியல. சரிங்களா, புரியவே இல்லை இன்ன வரைக்கும். அப்போ எப்படி சார் இருக்கு எழுத்து முறை அப்படின்னா, பிக்டோகிராஃபிக் சொல்லுவாங்க, சித்திரை எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எழுத்து முறை? சித்திரை எழுத்து முறையில இருக்கு அந்த ஓதி மக்கள். ரொம்ப முக்கியமானது எழுத்து முறை. அடுத்து தவறான இணை கேட்கிறாங்க. ஓகேங்களா, தவறான இணையை பொறுத்த வரைக்கும் எது சார் தவறா பிறந்திருக்குது? நான் சொன்னேன், தெரிஞ்சதை வச்சு பாருங்க. ஓகேங்களா, தவறான ஏ, ஓஹோ சாரிப்பா, இது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இதை சரியான இணையெல்லாம் கேட்டிருக்கணும். ஓகேங்களா, தவறான இணை கிடையாது, கொஸ்டின் தப்பு. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிதான் இருக்கணும். கொஸ்டின் மட்டும் மாத்திக்கோங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது சரியா இருக்குது பாருங்க, மீதி மூணுமே தப்பு. ஏஎஸ்ஐ நான் சொன்னேன், ஏஎஸ்ஐ தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அலெக்சாண்டர் கன்னிகம். ஓகேங்களா, தப்பா இருக்கு. கோட்டை தானிய களஞ்சியம், ஓகேங்களா, அதுவும் தப்பு. ஓகேங்களா, லோத்தல் கப்பல் கட்டு தளம் நான் சொன்னேன், லோத்தல் குஜராத்ல இருக்கு, கப்பல் கட்டு தளம் இருக்குது. எஸ், இது மட்டும்தான் கரெக்ட். ஹரப்பானர்கள் காவிரியாறு, ஐயோ காவிரியாறுங்கிற ஊரு தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஹரப்பானர்கள் எங்கேயோ இருக்குது, 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது. ஓகேங்க, அப்ப இதுவும் தப்பு. மூணு தப்பு, இது மட்டும் லோத்தல் மட்டும் தான். கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, தவறான கிடையாது, சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, ஹரப்பா மக்களால் பயிரிடப்படாத பயிர் சொன்னா இல்லையா, எல்லாத்தையும் பயிரிட்டாங்க, ஆனா எதை மட்டும் சார் பயிரிடல? முதன்மை பயிர் கோதுமை, நெல், ஓகேங்களா, பார்லி, திணை வகை எல்லாமே, காட்டன் அதான் பஞ்சு எல்லாம் பயிரிட்டாங்க. சுகர் கேன் சொல்லக்கூடிய கரும்பு மட்டும் அவர்கள் பயிரிடவில்லை. ஹரப்பா மக்களின் கால்நடைகளை டேஸ் என்ற இது ஒரு முக்கியமான கொஸ்டின் புக்ல இருக்குது. ஜவு,
ஓகே, ஹரப்பா மக்கள் அவங்களுடைய ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. முதன்மை தொழில் வந்து என்னமோ வந்து விவசாயம் தான், ஆனால் சைட்ல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆடு மாடு எப்படி சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஜபு என்று அழைத்தார்கள். ஓகேவா, ஜபு. முடிஞ்சதா? முடிஞ்சது. 20 கொஸ்டின் முடிஞ்சதுப்பா. 20 கொஸ்டினை சிந்து நேரங்க பார்த்தாச்சு. பார்க்கும்போது அங்கங்க ஏதாவது சொல்லிட்டேன். வேற என்ன தகவல் சொல்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹரப்பா ஊர் சொல்லிட்டேன். ஹரப்பா வந்து நம்மளுடைய ராவி நதிக்கரையோரம் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, ஹரப்பா ராவி நதிக்கரையோரம் இருக்கும். மொஹஞ்சதாரோ எங்க இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையோரம் இருக்கும். ஓகேங்களா. லோத்தல், தோலவீரா, ஓகேங்களா, இதெல்லாம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. காலிபங்கன் ஒரு ஊர் இருக்கு, அது எங்க இருக்குது அப்படிப்பட்ட ராஜஸ்தான்ல இருக்கும். ஓகேங்களா. நான் சொன்ன ராக்கிகிரி மிகப்பெரிய தானிய களஞ்சியம், அது எங்க இருக்குது? ஹரியானால இருக்குது. ஓகேங்களா. ஊர் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 6 மிகப்பெரிய நகரங்கள் உள்ளன. ஓகேங்களா. இதெல்லாமே இருக்குது. அடுத்த நான் சொன்ன மாதிரி லாஸ்டா வீடியோட எண்டிங்ல நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன். அந்த 5 கொஸ்டின் கேள்வியா இருக்காது, நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்டா இருக்கும். அந்த 5 கொஸ்டினையும் நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதை வந்து நீங்க இது வரைக்கும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ண முடியும். இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். சரிங்களா? ரைட், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்தம் சிந்துவெளி நாகரிகத்துடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் 1 போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா. அடுத்து, சிந்துவெளி மக்களுடைய முதன்மை பயிர் எது? ஓகேடா. முதன்மை பயிர்னா அவங்க மெஜாரிட்டியா என்ன விவசாயம் பண்ணாங்க, அது ஒரு क्वेश्चन. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்தில் சொல்லப்படக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற ஊருடைய சிறப்பு அம்சம் என்ன? ஓகேங்களா. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்திற்கு அடுத்ததாக இருந்த நாகரிகம் என்ன நாகரிகம் சொன்னேன். ஓகேங்களா. அது என்ன நாகரிகம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னேன். ஓகேங்களா. அடுத்து, ஹரப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், அது எந்த மொழியில உள்ள அர்த்தம், சரியா? அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ரைட். அதுபோல லாஸ்டா ஒரு ஃபன்னியா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சார் நான் புக்ல படிச்சுன்னு சொல்லக்கூடாது, புக்ல படிச்சிருப்பேன். புக் அல்லாம, புத்தகம் அல்லாம சார் நீங்க நடத்துறீங்கன்னு சொல்லக்கூடாது. இது அல்லாம சினிமா படத்துல எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம், என்ன படத்தை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.